ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி உடைய ஒரு QNED டிவி. ஸோ இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா QNED 8AA அப்படின்ற ஒரு மாடலில் தான் வருது. ஸோ இது வந்து ஒரு 55 இன்ச்சஸ் டிவி. எல்ஜி அப்படின்னால உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த டிவிலையும் அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, எந்த அளவுக்கு இதில் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, கொடுக்குற காசுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த டிவியை வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பெட்டி ஓப்பன் பண்ண உடனே உள்ள டிவி இருக்குது, மேஜிக் ரிமோட் கொடுத்துருக்காங்க, 2 பேட்டரிஸ் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ மிச்ச ஸ்டாண்டோ இல்லை வால் மவுண்டோ இதில் வந்து இல்லை. நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த டிவி எடுக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவியோட டிசைன் பற்றி பேசணும் அப்படின்னா என்னை பொறுத்தளவில் இந்த டிவி பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவும் சாலிடாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்குது. டிவியோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல யூனிஃபார்மாக இருக்குது. நீங்கள் வேற டிவியெல்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பவர் அடாப்டர் அந்த எஸ்எம்பிஎஸ் வர இடம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வேற லெவலில் வந்து இருக்கு, ஒரு பிரீமியமான ஃபீல் இருக்குது. ஸோ என்னோட ரூமில் வந்து நான் ஃபிட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இன்னொன்று பெசல்லஸ் டிசைனோட வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே ஒரு ஃபீல் இருக்குது. அது மாதிரி இதில் போர்ட்ஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்காக ஆப்டிகல் அவுட் கொடுத்துருக்காங்க, ஆண்டனா இன், சேட்டலைட் இன் கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 3. அது இல்லாமல் 2 USB போர்ட்ஸ் இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த QNED அப்படிங்கற டெக்னாலஜி பத்தி பேசலாம். சோ இது வந்து பார்த்தா குவாண்டம் டாட் மற்றும் நானோ செல் ரெண்டையுமே வந்து பார்த்தா சேர்த்து இந்த டெக்னாலஜி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டெக்னாலஜில வந்து பார்த்தா ஒரு சைடுல இருந்து வர LED லைட் நானோ செல் ஃபில்டர் வழியா செல்லும் போது அதோட நிறங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூரிஃபை ஆகுது. சோ அதுக்கப்புறமா அது வந்து குவாண்டம் டாட் ஃபிலிம் வழியா போய் நல்ல ஒரு வைப்ரண்ட் ஆகும், நல்ல லைஃப் லைக் கலர்ஸ் ஆகும் வந்து மாற்றப்படுது. சோ இதுதான் வந்து முக்கியமா அந்த QNED ல வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமான பிரைட்டான வெளிச்சம் சுத்தி அடிச்சாலும் கிட்டத்தட்ட OLED டிவில வர்ற மாதிரி கிளார் இல்லாம ஒரு வைப்ரன்ஸான கலர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. சோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் குவாலிட்டி வேற லெவல் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். சோ வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா, ஷார்ப்பா, வைப்ரண்டா இருக்குது, ரொம்ப கிளியரா இருக்குது, ரியலிஸ்டிக்கா இருக்குது. நீங்க சோனி டிவியோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்ஜியோட அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப சேச்சுரேட்டடா இல்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த நேச்சுரல் ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. கான்ட்ராஸ்டுமே சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீவிங் ஆங்கிள்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சைடுல இருந்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவா வந்து தெரிஞ்சிச்சு. எந்த விதமான பிளாக் ஷேட்ஸ் எல்லாம் அடிக்கல. நெக்ஸ்ட் இந்த டிவியோட முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு AI டிவி அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இதுக்குள்ள வந்து ப்ராசஸர்னு பார்க்கும்போது Alpha 7 AI ப்ராசஸர் வந்து 4K 8 ஜென்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவியோட பேனல் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதை இயக்குற ப்ராசஸர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த ப்ராசஸர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய லோ குவாலிட்டி வீடியோ நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸர்ல இருக்கிற 4K சூப்பர் அப்ஸ்கேலிங் ஃபங்க்ஷன் மூலமா அதை அனலைஸ் பண்ணி பிக்சல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து 4K குவாலிட்டிக்கு மாத்திருச்சு. சோ உண்மையிலேயே ஒரு பெரிய ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க வெளிச்சத்தை பொறுத்து அதாவது ஆம்பியன்ட் லைட் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவியோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. சோ இது மாதிரி அந்த AI பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் கூட கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பகல்ல வெளிச்சமா இருந்தாலும் ராத்திரி இருட்டுல நீங்க பார்த்தாலும் ஆப்டிமல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாறாம இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியன்ஸ் தகுந்த மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் 4K எக்ஸ்பிரஷன் என்ஹான்சர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது வந்து AI அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி படத்துல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி டெப்த், வைப்ரன்சி, ரியலிசம் கொடுத்து ஒவ்வொரு விஷுவல்ஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து காட்டுது. அடுத்து இந்த டிவியோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவில வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க இப்போ வர டிவில வர மாதிரி ஆண்ட்ராய்டு ஓஎஸோ இல்ல வந்து கூகுள் டிவியோ வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக எல்ஜியோட வெப் ஓஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2025 பிளாட்ஃபார்ம்ல வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு யூஎஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்டாகவும் ஃபியூடாகவும் இருக்கு. ஸோ ஓப்பனிங்ல உங்களுக்கு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஏன்னா கூகுள் டிவி யூஸ் பண்ணிட்டு இந்த டிவி யூஸ் பண்ணும்பொழுது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திணற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்டான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அது மாதிரி இந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து அடுத்து 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் ஓஎஸ் அப்டேட்ஸ் கொடுக்கறதா வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ செம்மையான ஒரு விஷயம் இது. ஒவ்வொரு வருஷமே உங்களுக்கு புதுசான அப்டேட்ஸ், அந்த இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறது எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த டிவியோட ரிமோட் பத்தி முக்கியமா நான் பேசி ஆகணும். ஒரு பெஸ்டான ஒரு ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிற அந்த பாயிண்ட் அண்ட் கிளிக் நேவிகேஷன் நீங்க எல்ஜி டிவி ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மவுஸ் மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியும், மவுஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும். நீங்க லைட்டா வந்து ரிமோட் இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா போதும் அந்த மவுஸ் பாயிண்டர் மாதிரி மூவ் ஆகும்.
ஆகும். நீங்க அதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதே மாதிரி எந்த இடத்துல தேவையோ அதை கிளிக் பண்றதுக்கு வந்து செமையா இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ரிமோட்ல டெடிகேட்டடா ஏஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிரஸ் பண்ணி நீங்க ஏஐ மூலமா பல விஷயங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அதில் ஏதாவது கொஸ்டின் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட இதில் வந்து கேட்டுக்க முடியும். அதே மாதிரி பிரைம் வீடியோ, நெட்ஃபிளிக்ஸ், சோனி லிவ், அது மாதிரி மூவிஸ், எல்ஜியோடைய சேனல்ஸ், அது மாதிரி அலெக்சா, இது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் கீஸுமே வந்து ரிமோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வேற ரிமோட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியிலையும் இருக்கு. அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சரியா வேலை செய்யல. அதனால வந்து இதுல இருக்க அலெக்சாவை நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த டிவியோடைய ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஏஐ சவுண்ட் ப்ரோ, அது இல்லாம டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விர்ச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரவுண்ட் சவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. மூவிஸ் பார்க்கும்போது ஒரு எமோசிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க வேற டிவியை கம்பேர் பண்ணும்போது இந்த சவுண்ட் குவாலிட்டி போதுமானதா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க சவுண்ட்ல வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்கலாம், ஒரு இந்த வாட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அது மாதிரி ஏஐல வந்து நீங்க சவுண்ட் ப்ரோவில் போயிட்டு நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமைசேஷன் பண்ணும் போதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிளோட அளவு அதிகமாக கிடைக்குது, பேஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சவுண்ட் பாருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சவுண்டை வந்து நீங்க பெட்டரான ஃபீல் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேம் விளையாடும் போது கலர் ஷிஃப்டிங் மாதிரியான பிரச்சனைகள் வந்து கிடையாது. லேட்டன்சி வந்து கம்மியாக தான் இருக்கு, கனெக்டிவிட்டி ப்ராப்ளமும் வந்து வரல. நெக்ஸ்ட் இந்த டிவியோட சாஃப்ட்வேர்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த டிவி ஆன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து ஆன் ஆகுது. நீங்க நார்மலா ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இல்ல கூகுள் டிவி வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆச்சு மினிமம் டைம் வந்து எடுத்துக்கும். இது அதிகபட்சமா ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ஆன் ஆயிருது. இது வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நமக்கு தகுந்த மாதிரி பிக்சருடைய அந்த குவாலிட்டி வந்து மாத்திக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க கண்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ்டு பிக்சர் விசார்ட் அப்படின்னு இருக்கு. அதுல உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு 8 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து வருது. அதுல உங்களுக்கு தேவையானது, அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் உங்களுக்கு செலக்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிக்சர்ஸ் நீங்க சூஸ் பண்ண ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவியோடைய பிரைட்னஸ், அதோட கலர்ஸ், இதெல்லாம் உங்க கண்ணுக்கு எப்படி ஆப்டிமைஸா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் இதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுது. இது ஒரு செம்மையான ஆப்ஷனா இருக்கு. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு தனியா ஒரு ஆப் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள போனீங்க அப்படின்னா அதுல ஃபுட்பால், கிரிக்கெட் இருந்ததுலாம் உங்களுக்கு என்ன டீம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க டீம்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதுக்குள்ளேயே வந்து அந்த டீம் விளையாடுற மேட்சஸ் இது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஓடிடியில் என்ன இதெல்லாம் கண்டென்ட் வந்து வருது, ஸோ எந்த இதில் வந்து அந்த மேட்ச் நடக்க போகுது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப் மூலமா நீங்க வந்து பார்த்துக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து எல்ஜி கேலரி பிளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்குது, அது மாதிரி ஸ்கிரீன் ஷேவர் மாதிரி இருக்குது. உங்க டிவி வந்து நார்மலா வந்து ஐடியலா இருக்க நேரத்தில் என்ன மாதிரியான டிஸ்பிளே இதில் வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன் மியூசிக்கை நம்ம ப்ளே பண்ற மாதிரி நிறைய டவுன்லோடபிள் கண்டென்ட் கூட கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நமக்கு தேவையான மூடுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா கூட நீங்க ஒரு ஆம்பியன் மியூசிக்கை வந்து ப்ளே பண்றதுக்கான ஆப்ஷன் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாம வீடியோஸ்மே வந்து நிறைய வந்து இருக்குது. அதாவது ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி, அது மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ரோடெல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி உங்களுடைய மூடு எதுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான கான்டென்ட் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வால்பேப்பர் மாதிரி டிவியில் வந்து ப்ளே பண்ண விட்டுறலாம். செமையான ஆப்ஷனா இருக்குது இந்த எல்ஜியோட கேலரி பிளஸ். நெக்ஸ்ட் எல்ஜியோட ஹோம் ஹப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம வந்து டிவியோட இன்புட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் லைவ் டிவி ஆப்ஷன் இருக்குது. நீங்க ஆண்டனா யூஸ் பண்ணி நார்மலா கேபிள் டிவி யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்ஜி சேனல்ஸ் சொல்லி இந்த ஐபி டிவி சொன்னால அதையுமே இங்க வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஏர் பிளே பண்றது, கூகுள்ல இருந்து காஸ்ட் பண்றது, உங்க போன் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்றது, இதோட டோட்டல் ஐஓடி ஆப்ஷன் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ செம்மையான ஒரு ஆப்பா இருக்குது இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த எல்ஜி டிவி ஏஏ QNED 8AA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து நல்ல ஒரு எல்இடி டிவில இருந்து அப்கிரேட் பண்ண போறீங்க, அது மாதிரி QLED டிவில இருந்து ஒரு அப்டேட் பண்ண போறீங்கனாலும் இந்த டிவி வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். நல்லா பிரீமியமான ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், பிரைட்டான கலர்ஸா இருக்கட்டும், ஸ்மார்ட்டர் டிவி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எல்ஜியோடைய அந்த குவாலிட்டியை எதிர்பார்க்கறவங்க, அவங்களோட சர்வீஸ் எதிர்பார்க்கறவங்களா இருக்கட்டும், இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரீசனபிளான விஷயமா வந்து இருக்கும். ஸோ இந்த டிவியோட பிரைசிங் பார்க்கும்போது இது வந்து 64,500 வந்து பிரைசிங் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க வேற பிராண்ட்ஸோட நார்மல் பிராண்ட்ஸோட டிவியை கம்பேர் பண்ணீங்கன்னா இது பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க நார்மலாவே எல்ஜி, சோனி இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கூட தான் வந்து சேல் பண்ணுவாங்க அந்த குவாலிட்டிக்காக. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்க அந்த பேனல் QNED அப்படின்றதுனால அந்த டெக்னாலஜியாகவும் ரேட்டு கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க வச்சு தான் வந்து 64,000 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ இந்த டிவியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நோ காஸ்ட் அப்படிங்கும்பொழுது வட்டி ஏதாவது மறைமுகமாக போட்டுருவாங்களா அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம வாங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து போடலாம். அப்படி இல்லைனாலும் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் கார்டு இருக்குல்ல, அதில் கூட உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து வரும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வந்து அவங்க பண்ணுறது வந்து கிடையாது. அதே மாதிரி உங்கள் பேங்க்கில் வந்து டெபிட் கார்டில் இஎம்ஐ அவைலபிள் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்லெஸ் இஎம்ஐ ஆப்ஷன் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு லோன் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து பொருள் வாங்குறதுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்தால் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. டிவி மாதிரியான அப்ளையன்சஸ்க்குலாம் வந்து ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து அப்ளிகபிள் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து பிரைஸ் கம்மியாக வந்து இந்த டிவி வந்து வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேறு அப்ளையன்சஸ் இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ஸ்டாகிராம் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.